பார்த்தது போதும். மன்னிச்சிருமா. பரவாயில்லைங்க, தொழில் தானே. அடுத்தது என்ன ஆரம்பிப்போமா? அடுத்தது அப்படி இல்லை. என்ன பார்த்துட்டு இருக்க? எப்படி இன்னைக்கு இவ்வளவு போதும். வர்ற வெள்ளிக்கிழமை வா, சொல்லித்தரேன். வர்ற வெள்ளிக்கிழமையா? நாளைக்கும் வர, கொஞ்சம் சொல்லி கொடுங்க. எனக்கு வேற வேலை இருக்குமா. அதோட இதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்களேன். என்னது? நான் வந்த வேலையை முடியல, இந்த வேலையை எங்க கவனிக்கிறது? சரி சரி, போயிட்டு வெள்ளிக்கிழமை வாமா. என்ன ஒண்ணும் இல்லையே. பின்னையாம நிக்கிற? போயிட்டு வா. அட போயேன். போறேன். பார்த்தாலும் புரியாது, சொன்னாலும் புரியாது. ஓஹோ, அது சரி. ஒருத்தன் தான் சார் வந்தான். வந்தவன் ஈவினிங் ஷர்ட், கூலிங் கிளாஸ், தாடி, செர்வானி, பேண்ட், செருப்பு, அங்கவசரம் இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க சார். என்ன சார் சிரிக்கிறீங்க? சிரிக்காம என்ன செய்யறது? திறமை எங்க இருந்தாலும் ரசிக்க வேண்டியதுதானே. என்ன சார் அவன் அப்படி என்ன புத்திசாலித்தனமா செய்துட்டான்? என்ன செய்யல? செர்வானி போட்டவன் பேண்ட் போடுறது இல்ல, பேண்ட் போட்டவன் ஜரி அங்கவசரம் போடுறது இல்ல, அப்படி அங்கவசரம் போட்டானா ஈவினிங் ஷர்ட் போடுறது இல்ல. இதை விட என்ன சொல்லணும்? ஏன் சார் வந்தது ஆளா இல்ல பெருமாள் மாடா? என்ன பல இனத்துக்கு சம்பந்தப்பட்ட ட்ரெஸ் ஒரே வேளையில மேல தூக்கி போட்டு வந்திருக்கிறான். அவன் எந்த இனத்தை சேர்ந்தவன் ஊராருக்கு தெரியாம செய்து போலீசார குழப்பறதுக்கு தான் இந்த வேலை. நம்ம குழப்பறானோ குழப்பலையோ, ஐயாவை அதிகமா குழப்பிட்டா அதான் தாறுமாறா உளர்ற. இதுல இருந்து அவன் மாறு வேஷம் போட்டு வந்தான்னு தெரியும். அப்படியானா அவன் நிஜ உருவத்துல போலீசாருக்கு தெரிஞ்ச குற்றவாளியாசா இருக்கணும். அந்த ஆல்பத்தை கொண்டா. அவனுக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? 35 இருக்கலாங்க. அப்படியா? உயரம் 5 அடி. 5 அடி? ஆமா. உயரம் என்ன சொன்னீங்க? 5 அடி. வேற ஏதாவது அடையாளம் சொல்ல முடியுமா? மூக்கு குடமிளகா மாதிரி இருந்தது. என்ன சொன்னீங்க? மூக்கு குடமிளகா மாதிரி இருந்ததுங்கிற. உயரம் 5 அடி. வயசு 35. இவன் கடைக்கு வந்தது. இவனேதான் சார். அவர் சொன்ன அடையாளம் அத்தனையும் அப்படியே போட்டீங்களே. ஏன் சார் நேர்ல பார்த்த மாதிரி அவ்வளவு கரெக்டா போட்டுக்கீங்களே. இனிமே பயப்படாம கடைக்கு போங்க, உங்க நகைகள் அத்தனையும் சார். ரொம்ப நன்றி சார். வணக்கம். வணக்கம். வர்றேன். இந்த படத்துல உள்ள ஆளை நீங்க பாத்துறீங்களா? தெரியாதுங்க. பார்த்ததே இல்ல? சத்தியமா தெரியாதுங்க. உனக்கு கூட தெரியாதா? சரி, எங்க 3 பேரை விடல சார். இவங்கள போய் விடுதலை பண்றீங்களே சார்?
வணக்கங்க. நாங்க போகலாங்களா? ஓஹோ. இவங்க விடக்கூடாது சார். இவங்களுக்கும் கொள்ளை கூட்டத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. மூளை, மகா மூளை. அவ்வளவு பெரிய மேதாவியாவ? ஆமாங்க. அடைச்ச சாதாரண சப் இன்ஸ்பெக்டர் போய் சிங்கம் புரியும் புகழ்றீங்களே. வழியிலேயே மடக்கி அவமானப்படுத்தினா அதிலேயே மிரண்டு டிரான்ஸ்பர் வாங்கி ஓடிடுவாங்க. உங்களை அனுப்புனேன், இங்க வந்து மரம் மாதிரி நிக்கிறீங்க. அனுப்புனீங்க, அப்படியே செஞ்ச முடியலையே. அடுத்ததெல்லாம் பாருங்க. வாயு நான் கையை கட்டி திருவடியா நாய் மாதிரி எடுத்துட்டு போனா அப்ப ஒண்ணு செய்யல. இப்ப வந்து வீரமா பேசுற வீரம். அது இருக்கட்டும், அவனுக்கு பயங்கரமா ரகசியத்தை நாங்க வாயை திறக்கலைங்க. சொன்னாலும் சொல்லாட்டியே எப்படி நம்ம கொடுத்து அவன் கண்டுபிடிக்கத்தான் போறான். அவ்வளவு பெரிய புத்திசாலியாக அவ்வளவு பெரிய புத்திசாலியா இல்லையா மாறுவேஷம் போட்டு நகைக்கடையில கொள்ளையடிக்க போன நம்ம மூக்கனை அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா? மூக்கனை இன்ஸ்பெக்டர் அடையாளம் கண்டுபிடிச்சுக்கிட்டா? ஆமாங்க. மூக்கனை இன்ஸ்பெக்டர் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டானா? நடுங்கிற இன்ஸ்பெக்டர் உன்னை அடையாளம் கண்டுபிடிச்சுக்குவானேனா? பயப்படாத. கடைசி வரைக்கும் உன்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. படம் போட்டு காமிச்சீங்களே நகைக்கடை கொள்ளக்காரன், அதே வேஷத்துல வெளியில வந்து நிக்கிறான். என்ன கேட்டாலும் ஒண்ணுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறான் சார். அட்டகாசமா நிக்கிறான். அதே ஆள் தான் சார், அவனே தான் சார். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், அப்ப உயிரோட இருந்தான், இப்ப பிணமா நிக்கிறான். ரொம்ப வேகமான பசங்க. இவன் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன் தெரிஞ்சதும் ஆளையே தீர்த்துட்டாங்களே. இனிமே இவனை கொண்டு எப்படி எங்களை கண்டுபிடிக்க போறேன்னு எங்கிட்ட சவால் விடுறாங்கல்ல. உன்னை பேர பரிசோதனைக்கு ஏற்பாடு செய்யும். 777 இவனை பிடிச்சா அவார்டு கிடைக்கும் நீர் நினைச்சு, ரிவார்டு கிடைக்கும் நீர் நினைச்சு, அவார்டும் இல்லாம ரிவார்டும் இல்லாம கருவாடாம நிற்கிறானே பிளாகா. பேசிக்கிட்டே நிக்கிறேன், தூக்கு. நீதான் நல்லா தூக்கி தூக்கி அவன் அப்படியே அப்படியே அப்படியா. ஓ, நீங்களா? அப்படி பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல, நீ போன ஜென்மத்துல ஜவுளி கடை பொம்மையா இருந்தியோ. என்னது? என்ன சொல்றீங்க? அதாவது தினத்துக்கு ஒரு தினசா ட்ரெஸ் பண்றீங்கிற. நேத்து நீங்க பார்த்த பார்வையிலேயே உங்களுக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் பிடிக்கலன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் இன்னைக்கு சேஞ்ச். அப்பா, என் மனசு புரிஞ்சுக்கிட்டு அவ்வளவு சீக்கிரத்துல? உங்களை நம்பித்தானே வாழ்க்கையே இருக்கு. அப்படியா? நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். எனக்கும் தான் வெற்றி. எப்படி? உங்க அன்பு எனக்கு கிடைக்குமான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். அந்த எண்ணத்துக்கு வெற்றி கிடைச்சிருச்சுன்னு. அப்படியா? எல்லாம் மனசு போலத்தான் நடக்கும். கொஞ்சம் இருங்க. ஏன் இப்படி செஞ்சு?
நம்ம 2 பேரும் அப்படி ஒண்ணா இருக்கிறத பார்த்து இந்த பூங்கொடியெல்லாம் ஆடாம அசையாம அப்படியே மலைச்சு நிக்கிறத பாத்தீங்களா? காரணம் நீங்க எல்லாம் என் பக்கத்துல இருக்கீங்க, அந்த பொறாமைதான். ரொம்ப முகஸ்துதி பண்றேன். இல்லவே இல்ல, சத்தியமா உண்மையத்தான் சொல்றேன். நீ சொன்ன உண்மையாயிடுமா? நான் மட்டுமா சொல்றேன், இந்த ஊரே சொல்லுது. என்னத்த சொல்லுது? அம்மா யாருப்பா? அடட பொண்ணா? யாருமா? அவர் இருக்காருங்களா? ஆறு பக்கத்து வீட்டுல இருக்காரு, மிஸ் 501. ஓஹோ அவரா? நீங்க அவருக்கு வேண்டியப்பட்ட பொண்ணு? தெரியும் தெரியும். தனியா வந்து விசாரிக்கும் போதே வேண்டியப்பட்டவங்கன்னு தான் தெரியுது. உள்ள வர்றீங்களா? பரவாயில்ல இருக்கட்டுங்க. ஏன் காபி இப்ப கொடுத்துருவேன்னு பயப்படுறீங்களா? அந்த கெட்ட வழக்கம்லாம் என்கிட்ட கிடையாது. சும்மா வாங்க. சும்மா ஏன் வர்றீங்க? சுமந்துக்கிட்டு வாங்க. ஆமா, நீங்க யாருன்னு சொல்லலையே. எதுக்கு? என்ன பத்தி ஊரே தெரியும். தானாக்காரர் 3 சம்சாரம். என் பேர் தண்டையார்பேட்டை அலங்கா. ஓ ஐ சி, கிளாட் டு மீட் யூ. புடலங்காய குடம்மா. மிஸ் 501 அடிக்கடி சொல்லுவாரு. என்ன பத்தியா? இல்ல உங்க வீட்டுக்காரரை பத்தி. அதுதானே பார்த்தேன். ரொம்ப அட்டகாசமாமே. அவர் அட்டகாசத்தை ஏன் கேட்கிறேன்? அதெல்லாம் வெளியே. வீட்டுக்குள்ள என் பேர்ல விசுவாஸ். அப்படிதாங்க இருக்கணும். ரொம்ப அழுக்கா இருக்குமா? என் வீட்டுக்காரரை பத்தி பேச ஆரம்பிச்சேன்னா பொழுதே போகாது. ரொம்ப என்ன போதும், கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டார். இப்படித்தான் ஒரு தரம் தெருவுல புருஷன் முண்டாட்டிக்குள்ள சண்டை. புருஷன் கையில கட்டைய வச்சிருக்கான். பொண்டாட்டிய புடிச்சு வாங்கன்னு வாங்கிக்கிட்டு இருக்கான். எங்க வீட்டுக்காரர் அந்த சமயம் பார்த்து அங்கிட்டு போயிட்டாரு. ஒரு பொண்ணை தொட்டு எப்படி காப்பாத்துறது? ஆமா, அப்புறம் என்னதான் செஞ்சாரு? அங்க இருக்க விஷயம். ஆனா அவ கையில ஒரு கட்டைய கொடுத்து நடத்துனாரு. விட்டாளா அவ? அவ போடுன்னு போட்ட போடுல புருஷனை காணும். அவ பொண்டாட்டி இருக்காளா? என் புருஷன் சாமத்தியத்தை பாத்தியா? அந்த பொண்ணை தொடாமையே தூட்டியை செஞ்சிருக்கான். ஆஹா, ஆம்பளைங்களை இப்படி பாக்குறது ரொம்ப அபூர்வங்க. வருவார் பார். பொண்ணை பார்த்தாதான் எனக்கு பாவமா இருக்கு. எங்க நமக்கு சொல்லப்படாது. என்னங்க 501க்கு உனக்கும் சொல்லிட்டு தெரியுமா? நீங்க கேக்குறதுல தப்பு இல்ல, சொல்லிக்கிறது எனக்கு வெக்கம் இல்ல. அதுதான் தெரியுது. ஐ லவ் ஹிம். லவான லவ் ஒண்ணு கிடந்துக்கிட்டு ஊருக்குள்ள பேயா ஆட்டுதப்பா. ஏமா தப்பா? தப்பு இல்லம்மா. என்னால புரிஞ்சுக்கவே முடியல. தயவுசெய்து சொல்லுங்களேன். சொல்றேன். சும்மா இருந்த குரங்கு கையில சீப்ப குடுக்க போக அது சுப்புலட்சுமி தலையில பேன் பார்த்துச்சாங்கிற கணக்குல உங்ககிட்ட நான் ஒன்ன சொல்ல, நீ 501 கேட்க, நமக்கு அதுக்கு சொல்லப்படாது. இத பாருங்க, இது ஆரம்ப சந்திப்புனாலும் நீங்க என் அக்கா மாதிரி. பிளீஸ் தயவுசெய்து சொல்லுங்களேன். சொல்லிடுறமா? அதுக்காக அக்கா அக்காங்காது. அப்படி ஒண்ணு வயசாயில்லை எனக்கு. 501 சரியில்லை. ஏன் சோப்பு நம்பரா இருக்கேன்னு பாக்குறீங்களா? சோப்புக்கு தங்கம். நான் நம்பரையா சொன்னேன், நபரை சொன்னேன். 501 நடத்தே சரியில்லை. என்ன சொல்றீங்க? வந்தது வந்த, இன்னும் கொஞ்சம் வா. மூக்கை எடு, காதை குடு. பூக்காரி, பாரிஜாதம், மாந்தோப்பு, ராத்திரி 10 மணி. நான் வரேன். இதுக்கு ஒரு முடிவு கட்டாம நான் விட போறதில்லை. என் பேரு வழியில தெரிய வேண்டாம். நமக்கு எதுக்கு சொல்லப்படாது. திருப்தி. இப்படி ஒரு வார்த்தை வெளியில வந்தாத்தான் சோரே உள்ள இறங்குறேங்க. ஒரே நெடி. சரி சரி. உங்க ஊர்ல இருந்து உங்க சொந்தக்காரன் வந்திருக்கானா? இவனா காலிலேயே கோலம் போடுறான். வழி நடுக்க இதே மணிப்பூரி குச்சிப்புடி டான்ஸ். என்னயா வாயில குருவி எரி வச்சிருக்கானா? வெள்ள குதிரை பீப்பாவா குடிச்சிருக்கிறாரு. பாத்தீங்களா சார், இந்த புள்ள என் மகன் மாதிரி. அனாதை நீ அப்பன். இவரையா வச்சுக்கயா வசதி எப்படி? மரியாதை இல்லாம பேசாதீங்க தம்பி. சார், நான் ஓகோன்னு வாழ்ந்த தெருவு பக்கமா என்னை நாயை எடுத்துட்டு வந்த மாதிரி எடுத்துட்டு வந்தார் சார் இவரு. நான் விசாரிச்சுக்கிறேன் அவரை. மேல சொல். என் மருமக ஒரே ஒரு பொண்ணு. சரி, தெருவுல நின்று பாக்குறா சார். இந்த மனுஷன் என்ன எடுத்துட்டு வர்றாரு சார். தண்ணி குடியா? போட்டுக்கிற தண்ணி பத்தாதாயா? என்ன தண்ணி? யோ உட்காருங்க. நான் ஓடக்கிற மாட்டேன் சார். நடக்கவே முடியும். நீ ஓடுறியா? இன்ஸ்பெக்டர் வருவாரா? ஏன் நாங்க பத்தாதா? சார், இன்ஸ்பெக்டர் சார், நமஸ்காரம் சார். சார், இந்த நியாயத்தை கேட்டீங்களா சார்? எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பாத்தீங்களா சார், தெரு வழியா என்னை இழுத்துட்டு வந்தாங்களே சார். என் மனசு என்ன பாடுபட்டிருக்கு சார். மறுபடியும் உங்களை ஊர்வலமா அழைச்சிக்கிட்டு வராத நிலைமை ஏற்படுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? சார் வேண்டாம் சார். இனிமேல் என்னை ஊர்வலமா அழைச்சிட்டு போனாங்க, நான் தூக்கு போட்டுக்கிட்டு செட்டை போடுவேன் சார். பாத்தீங்களா,
உங்களை ரகசியமா அழைச்சிட்டு வந்திருந்தா இந்த மனமாற்றம் ஏற்பட்டிருக்காதுல்ல? ஏற்படாது சார், ஏற்படாது. உங்களை மாதிரி கௌரவம்னு சொல்லிட்டு இருக்கிற ஆளுங்கெல்லாம் தப்பு பண்ணும்போது தெருவழியா ஊர்வலமா கூட்டிட்டு வந்தா தான் திருந்துவீங்கன்னு இன்ஸ்பெக்டர் ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்காரியா? இனிமே எப்போதாவது மதுபானத்தை பத்தி நினைச்சா உங்க மருமகளும் கௌரவமும் கண்ணுக்கு முன்னால வந்து நிக்கும் இல்ல? கண்டிப்பா நிக்கும் சார், கண்டிப்பா நிக்கும் சார். சார் தெரியாத்தனமா நான் குடிச்சிட்டேன், என்னை மன்னிச்சு விட்டுருங்க சார், போயிடுறேன் சார். மன்னிக்க வேண்டியது கோர்ட், நாங்க இல்ல. ஐயோ என்ன சார், குடம் குடமா காய்ச்சறான், பீப்பாயா விற்கிறான். நான் இன்னைக்கு ஒரு நாள் தெரியாத்தனமா அவங்க கிட்ட வாங்கி குடிச்சிட்டேன். இதுக்காண்டி கோர்ட்டு இருக்கல சார். எங்க காய்ச்சறாங்க? இதே ஊர்ல தான், ஊருக்கு கடைசியில சுடுகாட்டுக்கு பக்கத்துல.